வெல்கம் டு யூடியூப் சேனல் நர்சிங் அப்டேட். இன்னைக்கு நம்ம ஆர்ஆர்பியோட செகண்ட் பார்ட் ஆஃப் த கொஷின் பார்க்க போகிறோம். ஸோ எல்லாருமே வந்துட்டு இந்த வெப்சைட் போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். போலனாலும் நான் சொன்ன மாதிரி நீங்கள் போட்டாலே போதும். நீங்கள் கூகுளில் போயிட்டு nursingupdate.in போட்டாலும் வரும். அப்படி இல்லைன்னா சைன்இன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா பிளே ஸ்டோரில் போய் நர்சிங் அப்டேட் கொடுத்தாலும் வரும். ஓகேவா? ஸோ வாங்க இந்த வாரம் ப்ரீவியஸ் இயர் எம்சிக்யூஸில் ஆர்ஆர்பியில் செகண்ட் பார்ட் ஆஃப் த கொஷின் பார்க்கலாம். கொஷின் பார்க்கறதுக்கு முன்னாடி ஸோ ஆர்ஆர்பி அண்ட் நார்செட் தென் அதர் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்காக வர 9th January நெக்ஸ்ட் கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் இந்த ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணலாம். ஓகேவா? ஸோ டிஸ்கிரிப்ஷன்லேயும் நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ கொஷின் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஐ திங்க் லாஸ்ட் டைம் வந்துட்டு நம்ம 50 MCQs வரையும் பார்த்தோம். இன்னைக்கு வந்து ரிமைனிங் கொஷின்ஸ் வந்துட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ ஐ திங்க் இந்த கொஷினோட தான் லாஸ்ட்டாக நம்ம விட்டுருந்தோம். ஃப்ளூயிட் ரிசஸ்டேஷன் பார்க்லாண்ட் ஃபார்முலா என்னன்னு கேட்டிருந்தேன். நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் கொஷின் பார்த்துலாம். ஃப்ரேம் ஒர்க் ஃபார் குவாலிட்டி கேர் டஸ் நாட் இன்க்ளூட். ஸோ குவாலிட்டி கேரில் வந்துட்டு என்ன இன்க்ளூட் பண்ணியிருக்காது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் இஸ் கிரிட்டிக்கல் திங்கிங் மட்டும் இருக்காது. மற்றது எல்லாமே வந்துட்டு குவாலிட்டி கேரில் இன்க்ளூடடா. தென் வெர்னர் சிண்ட்ரோம் இஸ் கன்சிடர் அஸ். ஓகேவா? ஸோ நான் ஆல்ரெடி இந்த வீடியோ சொல்லியிருப்பேன். நிறைய பேர் வந்துட்டு ஆர்ஆர்பி சிம்பிள் கொஷினாக இருக்கும் நர்சிங்கில் அப்படின்னு நினச்சவங்க எல்லாருக்கும் பாருங்க இந்த கொஷின் சீரியஸாக எல்லாருக்குமே தெரியாது. ஓகேவா? வாட் யூ மீன் பை வெர்னர் சிண்ட்ரோம்? ஆக்சுவலாக அது ஒரு இன்ஹெரிட்டட் டிஸார்டர் தான். ஓகேவா? என்ன ஆகும்னா அவங்களுக்கு ஏஜிங் சீக்கிரமாக ஆகும். ஓகேவா? ஸோ அவங்களுக்கு அந்த கேன்சர் அந்த மாதிரி ரிலேட்டட் டிசீஸ் அந்த ஓல்டேஜ் டிசீஸ்லாம் கொஞ்சம் இயர்லியராகவே வந்துடும். அதான் வந்து வெர்னர் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு வந்துட்டு எண்டோக்ரைன் டிஸார்டர் தான். இன்னொன்று ஒரு பேரும் இருக்கு, எண்டோக்ரைன் அடினோ மட்டோசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு கூட சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ வெர்னர் சிண்ட்ரோம் இஸ் கன்சிடர் அஸ் MEN1 அப்படின்னு சொல்லிட்டு த ஆன்சர். Next, all green plants and bacteria which can synthesize their food by photosynthesis comes in the category of. ஸோ ஒரு விஷயத்தை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க அவங்களாம், அதனால தான் they are known as producers. கரெக்டா? பிளான்ஸ் வந்து அவங்க ஃபுட்டை அவங்களே ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறாங்க, அதனால தான் ப்ரொடியூசர்ஸ். நெக்ஸ்ட், which is the chronic inflammatory autoimmune disease affecting peripheral synovial joints of the bone. இது கொஞ்சம் ஈஸியான கொஸ்டின் தான். ஓகேவா? ஏன்னா கிரானிக் இன்ஃப்ளமேட்டரி ஆட்டோஇம்யூன் என்ன பார்த்தீங்கன்னா பாலிஆர்ட்ரைட்டிஸ் தவிர்த்து மற்ற எல்லாமே வந்துட்டு ஆட்டோஇம்யூன் டிசீஸ் தான். ஆனால் சைனோவியல் ஜாயிண்ட் முக்கியமான வேர்டு என்ன தெரியுமா? இந்த கொஷினுக்கான ஆன்சரே வந்துட்டு ஒரே வேர்டு தான், சைனோவியல் ஜாயின்ட்ஸ். சைனோவியல் ஜாயின்ட்ஸ் வச்சு தான் ஆன்சர் இருக்கு. ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ். சாரி, சம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்திருக்கு. Osteoarthritis the correct. Sorry, rheumatoid arthritis the correct answer. Sorry, இந்த ஸ்பெல்லிங் பார்த்ததுல விட்டுட்டேன். ஓகேவா? சைனோவியல் ஜாயிண்ட் அஃபெக்ட் பண்றது ஒரே ஒரு டிசீஸ் மட்டும்தான், rheumatoid arthritis மட்டும்தான். ஓகே, இதே ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் வந்துட்டு பியர் பியரிங் ஜாயின்ட்ஸ்ல வரும். ரெண்டாவது வந்துட்டு இந்த மாதிரி ஃபிங்கர்ஸ்ல எல்லாம் வரும், அது வந்து ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ். நெக்ஸ்ட், which one of the following includes the immediate step in resuscitation of a newborn? நியூபார்ன்ல என்ன முக்கியம்? Suction of the baby stomach, clearing the oral and nasal airway, squeezing the chest to remove secretion from the airway, routinely giving sodium bicarbonate. ஓகேவா? இவங்க என்ன கேட்டிருக்காங்க? immediate step in resuscitation is clearing the oral and nasal airway தான். Next, a diet high in saturated fat can be linked to high fat diet சாப்பிட்டா cardiac disease or heart disease. Who discovered antibiotic? Penicillin. Penicillin was discovered by Alexander Fleming. ஓகேவா? Next, which one of the following aspect is not considered as an indicator of hospital system? Hospital systemல எது வந்து இண்டிகேட்டர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. பேஷண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் உண்டு, பப்ளிக் ரிலேஷனும் உண்டு, குவாலிட்டி ஆஃப் கேரும் உண்டு. எது கிடையாதுன்னா மிஷினரிஸ் வந்துட்டு கிடையாது. நெக்ஸ்ட், which one of the following is a biodegradable material? இது எங்க எல்லாருக்குமே தெரியும். ஓகேவா? பிளாஸ்டிக் பேக் நாட் a biodegradable, அலுமினியமும் கிடையாது, நியூக்ளியர் வேஸ்டும் கிடையாது. wood is a biodegradable material. Then nominal values are variables are also known as categorical variables. Nominal variables na enna modalla adukana definition enna? Ipo நம்ம ஒரு blood group சொல்றீங்க, ஓகேவா? blood groups
then the male, female. This everything comes under nominal variable. Nominal அந்த கேட்டகரியை யாரை நீங்க நாமினேட் பண்றீங்க அதுதான் வந்து நாமினல் வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ நாமினல் வேரியபிள்ஸ் ஆர் அதர்வைஸ் நோன் அஸ் கேட்டகோரிக்கல் வேரியபிள்ஸ். நெக்ஸ்ட், which is the main characteristic of scientific research? Scientific research ஓட main characteristic என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா experimental research தான் scientific research அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். Next, which is transmission of sound vibration to the internal ear. Internal earக்கு transmission எது எடுத்துட்டு போவோம்? Tympanic membrane தான் எடுத்துருப்போம். கரெக்டா? Next, which one of the following is a function of liver? Liver என்ன செய்யும்? Synthesis of plasma protein, eliminates of carbohydrate பண்ணாது, concentration of bile பண்ணாது, secretion of cholecystokinin பண்ணாது. வேற என்ன பண்ணும்? Plasma protein தான் synthesis பண்ணுது. ஓகேவா? Next, what is the cardinal sign of meningitis? Meningitis ஓட cardinal sign என்ன? Kerning sign தான் வந்துட்டு meningitis ஓட cardinal sign. மற்ற சைன்ஸ் என்னன்னு உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். Trosher sign, Chopstick sign. கரெக்டா? இது ரெண்டும் எங்க இருக்கும்? Trosher சைனும் Chopstick சைனும் எங்க இருக்கும்னா நம்ம ஹைப்போகேலிமியால இருக்கும். கரெக்டா? எஸ். Trosher சைனும் Chopstick சைனும் ஹைப்போகேலிமியா. ஆர்த்தோலானி சைன் ஹிப் டிஸ்பிளேசியால இருக்கும். ஓகேவா? ஹிப் டிஸ்பிளேசியால ஆர்த்தோலானி சைன் இருக்கும். Trosher சைனும் Chopstick சைனும் ஹைப்போகால்சிமியால இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின், the Pong Dam is built on which of the following river? எந்த ரிவர்ல இருக்குன்னா பீஸ் ரிவர்ல கட்டினது தான் பாங் டேம். தென் பைல் சால்ட்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் ஃபார் டைஜஷன் ஆஃப். பைல் சால்ட்ஸ் வந்துட்டு எதுக்கு முக்கியம்? ஃபேட் டைஜஷனுக்கு தான் முக்கியம். நெக்ஸ்ட், விச் இஸ் த இயர்லியஸ்ட் சைன் ஆஃப் ரிக்கட்ஸ்? ரிக்கட்ஸோட இயர்லியஸ்ட் சைன் வந்து கிரேனியோடோபிஸ். கிரேனியோடோபிஸ்னா முதல்ல என்னன்னு தெரியணும். வாட் இஸ் கிரேனியோடோபிஸ்னா என்ன அர்த்தம்னா, இந்த ஃபோர்ஹெட் இருக்குல்ல, முன் தலை வந்துட்டு ஈஸியா அந்த ப்ராமினெண்டா வெளியே நல்லா தெரியும். ஓகேவா? தட் இஸ் நோன் அஸ் கிரேனியோடோபிஸ். ரிக்கட்ஸ், ஆஸ்டியோமலேசியா கேள்விப்பட்டிருப்பீங்க. இது வந்துட்டு இன்பார்ன் எரர் ஆஃப் கால்சியம் டிஃபிஷியன்சினால வர்றது தான். ஸோ இதுல வந்துட்டு இந்த என்ன வரும்னா, அந்த ஃபோர்ஹெட் வந்து ஈஸியா வெளியே தெரியும். இந்த ஹெட்ல வந்து சாஃப்ட் ஸ்பாட்ஸ் ஓட்ட மாதிரி இருக்கும். அதான் வந்துட்டு கிரேனியோடோபிஸ். யூஸ்வலா அந்த ரிக்கட்ஸ் குழந்தைங்க பார்த்தீங்கன்னா அந்த வைட்டமின் டி டிஃபிஷியன்சி வராதனால என்ன ஆகும்னா, இந்த அந்த கைஃபோசிஸோட இருப்பாங்கல்ல, அப்போ பார்த்தீங்கன்னா ஃபோர்ஹெட் தலை மட்டும் நல்லா முன்னாடி வந்திருக்கும். அதான் வந்து கிரேனியோடோபிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேவா? மற்றபடி வேற எதுவும் வந்துட்டு இருக்காது. மற்றபடி வேற என்ன இருக்கும் ரிக்கட்ஸ்ல பார்த்தீங்கன்னா, இந்த பீஜியன் செஸ்ட் இருக்கும். ஓகேவா? வேற ஏதாவது தெரிஞ்சிச்சுன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட். நான் மேஜரான ஃபீச்சர் சொல்லிட்டேன். கைஃபோசிஸ் இருக்கும், பீஜியன் செஸ்ட் இருக்கும். ஓகேவா? தென் ஃபீமர் போனும் வந்துட்டு கர்வ்டா இருக்கும். ஓகேவா? இதெல்லாம் வந்து மேஜர் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் ரிக்கட்ஸ். மற்றது ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட், லைஃப் த்ரெட்டனிங் கண்டிஷன் டியூ டு ரேபிட் லாஸ் ஆஃப் பிளட் ஆஃப் பாடி ஃப்ளூயிட்ஸ் இஸ் நோன் அஸ் ஹைப்போவோலிமிக் ஷாக். இதெல்லாம் டைரக்ட் கொஸ்டின். தென் வாட் இஸ் த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பை த ஃப்ளூயிட்ஸ் ஆல்சோ கால்ட்? ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பை த ஃப்ளூயிட்ஸ் ஆல்சோ கால்ட் drag அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. Then the memory disorder that affects older adults is dementia. Dementia அதான் அல்சைமர்ஸ் டைப் ஆஃப் டிமென்ஷியாலாம் வருதுல்ல, அது ஓல்டர் அடல்ட் வர்றது டிமென்ஷியா தான். நெக்ஸ்ட், காஸ் ஆஃப் அனியூரியா. அனியூரியானா என்ன இருக்கும்? யூரின் அவுட்புட் லெஸ். எங்க இருக்கும்? ரீனல் ஃபெயிலியர் தான் அனியூரியா இருக்கும். நெக்ஸ்ட், ஸ்டாண்டர்ட் ஆஃப் மென்டல் ஹெல்த் ப்ராக்டிசஸ் ஆர் பப்ளிஷ்டு பை. மென்டல் ஹெல்த் ப்ராக்டிசஸ் வந்துட்டு யார் பப்ளிஷ் பண்ணுவாங்கன்னா அமெரிக்கன் நர்சஸ் அசோசியேஷன் தான் பப்ளிஷ் பண்றாங்க. தென் எஃபெக்டிவ் அப்ரோச் இன் ப்ரிவென்டிங் பல்மனரி எம்பாலிசம் இஸ் டு ப்ரிவென்ட். பல்மனரி எம்பாலிசம் வரக்கூடாதுன்னா என்ன இருக்கக்கூடாது? முதல்ல டிவிடி முதல்ல இருக்கக்கூடாது. ஸோ இது இன்டைரக்டா கூட வந்திருக்கு. மோஸ்ட் காமன் காஸ் ஆஃப் பல்மனரி எம்பாலிசம் வந்துட்டு டிவிடி தான். அதை ப்ரிவென்ட் பண்ணாலே போதும், உங்களுக்கு இது வராது. நெக்ஸ்ட், திஸ் தியரி வாஸ் which the theory was developed by a nurse. நர்ஸ் வந்து என்ன தியரி டெவலப் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஐ ஹோப் இதில் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான். இந்த ஹைராக்கி ஆஃப் நீட் தியரி தெரியும்னு நினைக்கிறேன். மாஸ்லோ ஹைராக்கி ஆஃப் நீட் தியரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்கல்ல, அதான் ஃபுட் அண்ட் ஷெல்டர் அந்த மாதிரி வந்து செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் வரை, அது வந்து ஹைராக்கி ஆஃப் நீட் தியரி. நெக்ஸ்ட் வந்துட்டு
காக்னேட்டிவ் தியரியும் தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மென்டல் ஹெல்த் ரிலேட்டடான தியரி வந்து காக்னேட்டிவ் தியரி. ஓகேவா? மீது ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தியரி கண்டிப்பா நர்வ்ஸ் இருக்காது. இப்படி கூட ஆன்சர் பண்ணலாம். அதனால தான் சொல்ல அன்சர்டனிட்டி இன் இல்னஸ் தியரி வாஸ் கிவன் பை எ நர்ஸ். ஓகேவா? மெர்லி ஹச் மிசெல் அப்படிங்கிறவங்க தான் வந்துட்டு இந்த தியரி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அன்சர்டனிட்டி தியரி வாஸ் கிவன் பை மெர்லி ஹச் மிஷேல். நோட் தெரியாதவங்க நோட் பண்ணிக்கோங்க. Next question. The number of new cases occurring in a defined population during a specified period of time is known as. ஒரு specified period of time இல்ல number of new cases அப்படின்னா that is known as incidence. ஓகேவா? ப்ரிவலன்ஸ்னா என்ன அர்த்தம்? நம்பர் ஆஃப் நியூ அண்ட் ஓல்டு கேசஸ் ரெண்டும் சேர்த்தது தான் வந்துட்டு ப்ரிவலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட், which of the following develops a tough coat and gradually converted into seed in plant? ஓவியூல்ஸ் தான் வந்துட்டு சீடா வந்துட்டு மாறும். தென் விச் ட்ரக் இஸ் யூஸ் டு ட்ரீட் HIV அண்ட் எய்ட்ஸ்? ஓகேவா? இதுல வந்துட்டு சிடோவிடின், லாமிவிடின். ஓகேவா? விச் அசஸ்மெண்ட் மெத்தட் இஸ் வில் பி யூஸ்ட் ஆஃப்டர் த கிளைண்ட் ஹாஸ் பீன் டிஸ்சார்ஜ்டு? டிஸ்சார்ஜ் ஆனதுக்கு அப்புறம் என்ன மெத்தட் யூஸ் பண்ணுவோம்? ரெட்ரோஸ்பெக்டிவ் எவாலுவேஷன். ரெட்ரோஸ்பெக்டிவ்னால என்ன அர்த்தம்? பழசு தானே. ஓகேவா? ரெட்ரோ ஹிட்ஸ் அப்படின்னு சொல்லி இளையராஜா ரெட்ரோ ஹிட்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. ரெட்ரோனால என்ன அர்த்தம்? பழசு. ஸோ பேஷண்ட் டிஸ்சார்ஜ் ஆயிட்டாங்க. டிஸ்சார்ஜ் ஆனதுக்கு அப்புறம் என்ன எவாலுவேஷன் பண்ணுவீங்க? பின்னோக்கி தான் போவோம். கரெக்டா? பின்னோக்கி போறதுனால அது பேர் என்ன? ரெட்ரோஸ்பெக்டிவ் எவாலுவேஷன் தான். கன்கரண்ட் எவாலுவேஷன் தான் என்னன்னு சொல்லிட்டு சொல்லிடுறேன். வாட் இஸ் கன்கரண்ட் எவாலுவேஷன்? பேஷண்ட் இப்ப அட்மிஷன்ல இருக்காங்க. ஓகேவா? அட்மிஷன்ல இருக்கும் போதே பண்ற எவாலுவேஷன் டியூரிங் அட்மிஷன், அந்த எவாலுவேஷன் பேர் வந்துட்டு கன்கரண்ட் எவாலுவேஷன். ரெட்ரோஸ்பெக்டிவ்னால நான் இப்பதான் சொன்னேன் பின்னாடி. ஸோ பேஷண்ட் டிஸ்சார்ஜ் ஆனதுக்கு அப்புறம் பார்க்குறோம். அதனால தான் இட்ஸ் நோன் அஸ் ரெட்ரோஸ்பெக்டிவ் எவாலுவேஷன். நெக்ஸ்ட், வேர் டஸ் த ஃபெர்டிலைசேஷன் டேக்ஸ் பிளேஸ்? இது உங்க எல்லாருக்குமே தெரியும். ஆம்ஃபுல்லா. ஏன் ஆம்ஃபுல்லால நடக்குதுன்னா அதான் வந்து லாங்கஸ்ட் அண்ட் வைடஸ்ட் பார்ட் இன் ஃபெலோப்பியன் டியூப். அதனால தான் வந்துட்டு ஆம்ஃபுல்லால ஃபெர்டிலைசேஷன் நடக்குது. நெக்ஸ்ட், சிட்டிங் பை அ கிளைண்ட் வித் பார்டர் லைன் டிஸார்டர் டினோட்ஸ். முதல்ல சிட்டிங்னா என்னன்னு வந்து தெரியணும். வாட் யூ மீன் பை sitting? Sittingங்கிறது a primitive defense mechanism in which the client sees object as all good or all bad. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒன்று, ஃபார் எக்ஸாம்பிள், உங்களை வந்து ரொம்ப நல்லவன் சொல்லுவாங்க, இல்லை ரொம்ப கெட்டவன் சொல்லுவாங்க. இல்லை என்னைய கூட எக்ஸாம்பிள் எடுத்துக்கோம். பேஷண்ட்டுக்கு சிட்டிங் இருக்கு அப்படின்னா அந்த பார்டர் லைன் பர்சனாலிட்டி, எனக்கு ஹோப் தெரியும், பர்சனாலிட்டி டிசார்டர் வி கிளாசிஃபை டைப் A, B, அதான் கிளஸ்டர் A, B, Cன்னு பிரிப்போம். ஓகேவா? ஸோ அதில் வந்துட்டு பார்டர் லைன் பர்சனாலிட்டி டிசார்டர் கம்ஸ் அண்டர் விச் கிளஸ்டர்ங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அந்த பார்டர் லைன் டிசார்டர்ல சிட்டிங் இஸ் அ கிளாசிக்கல் ஃபீச்சர். வாட் யூ மீன் பை சிட்டிங்? சிட்டிங்கிறது என்னன்னா, ஒன்று அவங்களுக்கு அந்த இண்டிவிஜுவல் ரொம்ப நல்லவங்களா தெரிவாங்க, இல்லை ரொம்ப கெட்டவங்களா தெரிவாங்க. அது பேர் தான் வந்து ஸ்லிட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. நெக்ஸ்ட், இன் விச் CSM வாஸ் இனிஷியேட்டட்? 1992. How many times a person can be elected as a president of India? President வந்துட்டு எத்தனை வாட்டி வேணா நம்ம இந்தியாவில் எலெக்ட் ஆகலாம். ஓகே, ஆனால் USA அமெரிக்கால தான் 2 times தான் எலெக்ட் ஆக முடியும் அப்படிங்கிறது இருக்கு. நெக்ஸ்ட், த வேர்ட் எமோஷன் எம்டிமாலஜிக்கலி மீன்ஸ், எமோஷனுக்கான இது என்னன்னா டு ஸ்டிர் அப் அப்படிங்கிறது தான். நெக்ஸ்ட், பை விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் மெஷர் த ஹியூமன் immunodeficiency virus does not spread? HIV வந்து எதுல ஸ்ப்ரெட் ஆகாது? யூஸ் ஆஃப் இன்டாக்சிகன்ட் ட்ரக், பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன், செக்ஷுவல் கான்டாக்ட் அண்ட் ஷேக்கிங் ஹேண்ட்ஸ். இதெல்லாம் ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான், எழுதிருவீங்க. நெக்ஸ்ட், ஹவு மெனி பாப்புலேஷன் கவர்ட் பை CHC? கம்யூனிட்டி ஹெல்த் சென்டர் கவர்ஸ் 80,000 to 1,20,000 populations in plain areas. The term leg before wicket is associated with a cricket. Okay, then நெக்ஸ்ட் வரதெல்லாம் வந்துட்டு ஆப்டிடியூட் ரீசனிங் சம்ஸ். ஐ திங்க் மேம் ஆல்ரெடி இதெல்லாம் வந்துட்டு தனி வீடியோவாக போட்டுட்டு இருக்காங்க. ஸோ அந்த வீடியோவை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியும். ஓகேவா? ஸோ நான் வந்துட்டு இதில் நர்சிங் கொஷின் என்ன இருக்கோ அது மட்டும் நான் போடுறேன். மீதி எல்லாமே மேம் தனியாக ஆப்டிடியூட் ரீசனிங்க்கு தனி சம்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. எஸ்,
fluid calculation. Patient should receive 1000 ml of fluid for 8 hours. The IV set deliver to 20 GTT per second. Okay va? This is volume divided by time. Correct? 1000 divided by some venal nanu podren. So formula என்ன volume எவ்வளோ நம்ம கிட்ட இருக்குது 1000. கரெக்டா? divided by time 8 hours. ஓகே. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா இந்த 20 போட்டிங்கன்னா ஆன்சர் வரும். 1008 டிவைட் பண்ணிங்கன்னா இன்ட்டு 20 போடணும் ட்ராப் ஃபேக்டரு. ஓகே. அதே மாதிரி டைமுக்கும் இன்ட்டு 60 போடணும். கரெக்டா? 0 0 கேன்சல் ஆகும். இது 1 இது 3 தென் 1000 டிவைட் பை 24 போட்டாலும் ஆன்சர் வரலாம். நீங்கள் கால்குலேட்டரில் நான் இப்போதைக்கு கால்குலேட்டர் யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் வந்துட்டு சம் போடணும் அதனால. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கால்குலேட்டர் படி 41.67 வருது, விச் இஸ் ஈக்குவலன்ட் டு 42 GTTS. ஓகேவா? ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி 42 GTTS. சாரி, இதில் ஆன்சர் தப்பாக 31 கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வில் சேஞ்ச் தட். 42 GTTS is the correct answer. The Asian Harappan city of Lothal is located in the state of. ஸோ லோத்தல்ங்கிறது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குஜராத்தில் தான் இருக்கு. ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் சொல்லிட்டு இருக்கு. ஸோ அதோட ஓல்டஸ்ட் சிட்டி தான் வந்துட்டு லோத்தல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. தென் who won Australian Open in 2019? ஆல்ரெடி இதெல்லாம் ஒரு கீ பாயிண்ட். 2019 தான் லாஸ்ட் டைம் ஆர்ஆர்பி நடத்தினாங்க. அப்போ வந்துட்டு யார் ஜெயிச்சாங்கன்னா நோவோக் ஜோகோவிச் ஜெயிச்சாரு. ஸோ 2025 எக்ஸாம் வந்துச்சுன்னா 24க்கான இது பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இது எல்லாமே மற்ற இந்த கொஷின்ஸ் எல்லாமே மேம் வந்துட்டு உங்களுக்கு தனியாக கொடுப்பாங்க. ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சதுன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ உங்கள் கிளாஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்க. இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயும் நம்பர் கொடுக்குறேன், இல்லை கமெண்ட் செக்ஷன்லையும் கமெண்ட் பண்ணுங்க, நாங்கள் கைட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ ஹாப்பி நியூ இயர் டு ஆல். ஸோ நியூ இயர்க்காக தனி ஸ்பெஷல் ஆஃபர் கூட கொடுத்துருக்கோம். வித்தின் ஃபர்ஸ்ட் 5 daysல நீங்கள் ஜாயின் பண்ணீங்கன்னா you will get 10% discount from the amount. ஓகேவா? ஸோ ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் கைஸ்.